சரி, வணக்கம். 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 என்ன பேர் அம்மாக்கு? என்ன பேர்? திருமுறை செல்வி. அழகான தமிழ் பேர் உண்டு, திருமுறை செல்வி. யார் வச்சா பேர் அம்மாக்கு? அப்பா. சரி, இன்றைக்கும் கேட்டா அப்பா வச்ச பேருன்னு சந்தோஷமா சொல்லக்கூடியதா இருக்குன்னு. சரி, அழகான தமிழ் பேரை கொண்ட இன்னைக்கு அம்மாக்கு, திருமுறை செல்வி அம்மாக்கு என்ன விசேஷம்? என்ன நடக்குது? 70வது பிறந்த தினம். சரி, ஓகே. இன்னைக்கு உங்களோட 70வது பிறந்த நாளாம் என்று சொல்லி யாரோ உங்களுக்கு நிறைய பரிசுகள் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க. சரியா? எல்லாரும் நிறைய பேரெல்லாம் வந்திருக்கிறாங்க. இன்னும் ஆக்கள் வர இருக்கு போல இருக்குது. ஆனா எல்லாரும் வரக்கு முதலே கொண்டு வந்து இந்த பரிசெல்லாம் கொடுத்துருங்கன்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க அனுப்பி இருக்கிறாங்க. சரி, முதலாவது உங்களுக்காக ஒரு கேக் கொண்டு வந்திருக்குது, கொடுத்துருவோமா? சரி, ஹாப்பி பர்த்டே என்று சொல்லி அழகா உங்களுக்காக ஒரு கேக் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. சரி, வச்சிருங்க. யார் அனுப்பி இருப்பாங்க? பிள்ளைகள் அனுப்பி இருப்பாங்க. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 3 பேர். எங்க இருக்கிறாங்க? 2 பேர் லண்டன்ல, ஒரு ஆள் ஸ்ரீலங்காவில். சரி, அப்ப எந்த பிள்ளைய சொல்றீங்க? பிள்ளைகள் அனுப்பி இருப்பாங்கன்னு நீங்க எந்த பிள்ளைய சொல்ல போறீங்க? லண்டன் பிள்ளைகள். அப்ப இங்க இருக்கிறது யாரு? மகனா மகளா? மகன். இங்க இருக்கு மகள். இங்க இருக்கிறால சொல்ல மாட்டீங்களா? பாவமே அந்த பிள்ளை. அவதானே இங்க இருந்தவரே பாக்குறது. அப்படியா? சரி, அப்ப லண்டன்ல இருக்கிற யார சொல்ல போறீங்க? மகனா மகளா, மகள்களா, மகன்களா? 2 பேரும் சேர்ந்த மகனும் மகளும் சேர்ந்து அனுப்பி இருக்கலாம். மகள் அனுப்பி இருக்கலாம். சரி, ஒருத்தர் விட்டு கொடுக்காம எல்லாரையும் சொல்லி முடிச்சாச்சு. சரி, இது வந்து கூட பிள்ளைகள் அனுப்பி இல்லையண்டா? யார் அனுப்பி இருக்கு? சகோதரங்கள். எங்க இருக்கிறாங்க? சகோதரங்கள் கனடாவில். என்ன பேர் அவங்களுக்கு? சிவநாதன், மாலினி. 2 பேர். 2 சகோதரங்கள் தானே? அவர் எங்க இருக்கிறார்? அவரும் கனடாவில். அப்ப நீங்க ஃபிளைட் ஏறு இல்லை? ஏறுவோம். சரி, எல்லாரும் சகோதரங்கள் எல்லாரும் வெளியிலேண்டபடியா நீங்க மட்டும் இங்க இருக்கிறபடியா ஏன் நீங்க வெளிநாட்டுக்கு போயில்லைன்னு சொல்லி கேட்டுனா, ஸோ நாங்கள் ஒருக்கா போவோம் தானே? சரி, போய் வந்தாச்சு. சரி, ஓகே, சந்தோஷமான விஷயம். இன்றைக்கு உங்களுக்கு இந்த பரிசுகள் எல்லாம் கொஞ்சம் பேர் அனுப்பி இருக்கிறாங்க. நிறைய பரிசுகள் வந்திருக்குது. பாப்போமா? சரி, உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்ன இந்த வேலை முடிஞ்சிருமே, வந்த வேலை டக்குன்னு சொல்லக்கூடாது. சரி, பாருங்க, உங்களுக்காக அழகா ஒரு பெரிய பாஸ்கெட் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. பாரமா இருக்கிறபடியா நான் இதுல வச்சிடுறேன். சரியா? சரி, ஓகே, வச்சாச்சு. ஆனா அந்த பாஸ்கெட்டுக்குள்ளேயும் வந்து உங்களுக்கு நிறைய திங்ஸ் இருக்குது. சாக்லேட்ஸும் வச்சிருக்கிறாங்க. அதை விட நிறைய திங்ஸ் வச்சு அனுப்பி இருக்கிறாங்க. சரியா? ஓபன் பண்ணி பாப்போமா என்ன இருக்குன்னு சொல்லி, என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு பாப்போமா? அந்த சின்ன பிள்ளையில கிஃப்ட் ஓபன் பண்றது சரியான சந்தோஷமா இருக்கும். அத மாதிரி இப்பவும் அதுக்குள்ள என்ன இருக்குமென்று ஆவல் இருக்குமென்று நினைக்கிறேன். ஆவலா இருக்கும். சரி, அப்ப பாப்போமா என்ன இருக்குன்னு. சரி, ஓபன் பண்ணுங்க பாப்போம். அம்மாவை விட எங்கட மிக்கிக்கு தானே ஆர்வம் கூடவா இருக்கு போல கிடக்குது. என்ன உள்ளுக்குள்ள இருக்குன்னு ஆவலா பாக்குற மாதிரி கிடக்குது. சரி, அதுல ஒவ்வொரு பாக்ஸுகள் இருக்குது உங்களுக்காக. இந்த ஒவ்வொரு போ கட்டி ஒவ்வொரு பாக்ஸஸ் இருக்குது. ஒவ்வொன்று ஓபன் பண்ணுவோமா? சரி, ஓபன் பண்ணுங்க பாப்பா. சரி, அழகா உங்களுக்காக ஒரு சாம்சங் ஃபோன் அனுப்பி இருக்காங்கப்பா. ஸ்மார்ட் ஃபோன் உண்டு, A16 ஃபோன் உண்டு அனுப்பி இருக்கிறாங்க. என்னன்னு சொல்றது, இப்பத்தே யங் பிள்ளைகள் பாவிக்கிற மாதிரி உங்களுக்கும் ஒரு அழகான ஃபோன் உண்டு அனுப்பி இருக்கிறாங்க. இனி ஒரே வீடியோ காலாக தான் இருக்க போது போல கிடக்குது. சரி, யார்கிட்டையும் ஃபோன் காட்டுனீங்களோ? மகள் ஃபோன் வேண்டவன் சொன்னவ மகள் அனுப்பி இருக்கலாம். ஃபோன் இங்க வேண்டாம் நான் அனுப்புறேன்னுபடியா மகள் என்று நினைக்கிறீங்களா? சரி, பாப்போம். அதை அந்த கதிரையில வச்சிருங்க.
சரி, அடுத்த பாக்ஸ் எடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பாக்ஸ் எடுங்க. சரி, என்ன இருக்குன்னு பாருங்க. என்னப்பா ரெட் கலர் பாக்ஸ்ல உள்ளுக்குள்ள என்னவோ இருக்கு போல இருக்கு. அப்படி திருப்பி காட்டுங்க. வாவ், அழகா ஒரு தோடு வந்திருக்கப்பா. யாரப்பா இதை அனுப்பி இருக்கிறாங்க? தோடு காட்டுனீங்களா யார்ட்டையும்? அது என்ன தோட பார்த்தோட மகள் மகன் அல்லது மகள். சரி, இன்றைக்கு உங்களுக்காக தோடு வந்திருக்கு, ஃபோன் வந்திருக்குது. ஒவ்வொன்று பார்ப்போம், முழுக்க பார்த்துட்டு கதைப்போம். சரி, சந்தோஷமா இருக்கா? பவுன் விற்கிற விலைக்கு வரேன்னு 2,70,000 தொட்டுட்டாமன்னு சொன்னாங்க. இன்றைக்கு 2,70,000 தொட்டுட்டாமன்னாங்க. ஆனால் இன்றைக்கு பவுன் வந்திருக்குது. சரி, அடுத்தது 70வது பிறந்த நாள் வெகு விமர்சையாத்தான் இன்னைக்கு நடக்குதுன்னு. நிறைய பெருமதி வாய்ந்த பரிசுகளோட விமர்சையா நடக்குது. சரி, பாருங்க என்ன இருக்கு அதுக்குள்ளே. அதுக்கும் ஏதோ அட மோதிரம் வந்திருக்குதப்பா. சரி, அடுத்து மோதிரம் வந்திருக்குது அழகா. சரி, அது இருக்கட்டுக்கு நாங்க யாரோ ஒரு ஆளை கூப்பிட்டு அவரை கொண்டுச்சு போடுவோம். யார் போட போறாங்களோ, யார் போட்டு விட போறீங்க அம்மாக்கு இந்த மோதிரம்? சரி, வச்சிருங்க, நாங்க போடுவோம். சரி, பேரப்பிள்ளைன்ற கையால இன்றைக்கு ஒரு மோதிரம் கிடைச்சிருக்குது. யார் அனுப்பின மோதிரம் தான் தெரியல, பாப்போம். சரி, அழகான மோதிரம் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. அது அக்ஷி போட்டு விட்டுருக்குறாங்க. சரி, அடுத்து என்ன இருக்குன்னு பாப்போமா? ஓபன் பண்ணுங்க, என்ன இருக்குன்னு. என்னப்பா இருக்கு இதுக்குள்ள? எங்களுக்கும் ஆவலா தான் இருக்கு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்க. வாவ், அழகான ஒரு சாரி ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. ஒனியன் பிங்க்ல அனுப்பி இருக்கிறாங்க. சரி, யாருக்கு தெரியும் உங்களுக்கு இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து சாரி எடுத்து கொடுக்கணும் யாரு நினைப்பாங்க? பிள்ளைகளா தான் இருக்கும். பிள்ளைகளை தவிர யாரும் இல்லைன்ற மாதிரியே சொல்றீங்க. சரி, அடுத்த கிஃப்ட் டைம் எடுப்போம். என்ன விஷயம் பாப்போம், எங்களுக்கும் காட்டுங்க. யாருப்பா இது வடிவா இருக்கிறது? யாரோ இந்த படம் பென்சிலாலேயே கீறி இருக்கிறாங்க. பென்சில் ஆட்டுல உங்களுக்கு கீறி கொடுத்துருக்குறாங்க. உங்களையே உங்களுக்கு கீறி கொடுத்துருக்குறாங்க. அழகா இருக்கா? அப்படியே பார்த்து யாரோ கைப்பட வரைஞ்சு அனுப்பி இருக்கிறாங்க உங்களை. சரி, யாருப்பா அது? என்ன மிக்கியையும் ஒருக்கா நிமிந்து பார்படுது. அதுக்குள்ள யாரும் வந்திருக்காங்களோ, அதுக்குள்ள யாரும் நிக்கிறாங்களோ? சரி, யாருப்பா இவ்வளவு கிஃப்ட்ஸ் அனுப்பினாங்க? சந்தோஷமா இருக்கா? பச்சை கண் வாங்காம பாத்துட்டு இருக்கிறபடியா கேட்கிறேன். சரியான சந்தோஷம் போல இருக்குது. சரி, இன்னும் ஒரு கிஃப்டும் இருக்குது உங்களுக்கு, பாப்போமா? சரி, பெரிய கிஃப்ட் ஒன்று இருக்குது. மிக்கி வாங்குங்க அம்மாட படத்தை. சரி, அடுத்து ஓபன் பண்ணுங்க பாப்போம். சரி, பெரிய ஒரு 70 அடிச்சு வந்திருக்கப்பா. ஹாப்பி பர்த்டே அம்மான்னு சொல்லி போட்டு வந்திருக்குது. பெரிய ஒரு 70 அடிச்சு எல்லா குடும்பத்துல இருக்கிற அத்தனை உறவுகள் இந்த படங்களும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுல
இல்லாத ஆக்களே இல்லை போல இருக்கு. ஹாப்பி பர்த்டே டு த மோஸ்ட் அமேசிங் மாம். I love you more than words can say, to the woman who always knows how to make us smile. Wishing you the happiest birthday ever. Bye. யார் அனுப்பியிருக்கிறாங்க? சகோதரங்கள் அனுப்பிச்சினவோ பிள்ளைகள் அனுப்பிச்சினவோன்னு தெரியலையேண்டாச்சு. நீங்க மெய் மறந்து நிக்கிறதால நான் சொல்லிட்டேன் ஹாப்பி பர்த்டே அம்மான்னு சொல்லி வந்திருக்கேன்னு முதலே சொல்லிட்டேன். ஸோ உங்களுடைய பிள்ளைகள் சில்ட்ரன் சொல்லி போட்டு அழகா உங்களுக்காக உங்களோட பிள்ளைகள் ஒரு ஃப்ரேம் ஒன்று செய்து அனுப்பியிருக்கிறாங்க. ஸ்பெஷலாக இந்த கிஃப்டில் எல்லாமே உங்களுடைய மகள் அனுப்பியிருக்கிறா. அந்த மோதிரம் மகளும் மகனும் சேர்ந்து எல்லாம் செய்திருக்கிறாங்க. அண்ட் ஸ்பெஷலாக அந்த மோதிரம் வந்து உங்களுக்காக மகன் அனுப்பியிருக்கிறார். மகளுக்கு என்ன பேர்? பபிலா லண்டன்ல இருந்து. மகனுக்கு என்ன பேர்? ராஜன். சரி, விளங்கல. மஹிந்த ராஜா லண்டன்ல இருக்கிறாரு. நேவரம் 2 பேரும் சேர்ந்து உங்களுக்காக ஆசையா உங்களோட மகன் மோதிரத்தை தான் நக்ஷி போட்டு விட்டது. சரியா? உங்களோட மகளின் தோடை வந்து அழகா நீங்க பிறகு போடுங்க. இன்றைக்கு ஆசையா இவ்வளவு உங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு பார்த்து செஞ்சிருக்கணும். சந்தோஷமா? எவ்வளவு சந்தோஷம் தாங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. 100க்கு 100% சந்தோஷம். என்ன சொல்ல போறீங்க? இங்க இருக்கிற மகளும் உங்களுக்காக இங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணி செஞ்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். உங்களோட பிள்ளைகள் எல்லாரும் சார்பாகவும் எங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக்கொள்றோம். உங்களோட பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல போறீங்க? இவ்வளவு 70வது பிறந்த நாளுக்கு அம்மாவுக்கு இப்படி எல்லாம் நாங்க செய்யணும்னு ஆசையா பார்த்து செஞ்சிருக்கிறோம். சந்தோஷம் சொல்றேன். சரி, வாய் அடைச்சி போய் வார்த்தை வராம நிக்கிறது விளங்குது. ஸோ உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். எங்களோட லவ் சர்ப்ரைஸ் மட்டும் இல்லை, எங்களுடைய பிள்ளைகள் 3 பேர் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 70வது பிறந்தநாள் மட்டும் இல்லை, இன்னும் அடுத்தடுத்து 100வது பிறந்தநாள் வரைக்கும் நீங்க சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்க வேணும் என்று கடவுளை வேண்டிக் கொள்றேன். உங்களோட 100வது பிறந்தநாளுக்கு நான் வந்து விஷ் பண்ணுவேன். ஸோ வாழ்த்துக்கள். எப்பவும் ஹாப்பியா இருங்கோ. ஏதாவது உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்றதுன்னா சொல்லிக்கொள்ளுங்க இந்த வீடியோவை பார்த்து. சரி, சந்தோஷம் மட்டும்தான் சொல்லிக்கிறேன், வேற ஒன்றும் சொல்லல. இப்போ நாங்கள் உங்களுக்காக ஒரு பிறந்தநாள் பாட்டு ஒன்று படிச்சுட்டு வெளிக்கிட போவோம். ஓகேயா? சரி. போதும். சரி, ஓகே, பட்டுவோமா? சரி, இந்த கேக்கில் வந்து ஹாப்பி பர்த்டே அம்மம்மான்னு போட்டிருக்குது. அப்போ உங்களோட மகளின் பிள்ளைகள் அனுப்பி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது எங்களோட மிக்கி கையில் வச்சிருக்கிறாங்களே ஒரு ஃப்ரேம் ஒன்று, உங்களை கீறி அனுப்பின ஃப்ரேம் ஒன்று. அது வந்து வைஷ்ணவி. வைஷ்ணவி உங்களுக்காக அனுப்பி இருக்கிறாங்க. பேரப்பிள்ளையா வைஷ்ணவி? இங்க நிக்கிறவங்களா? எங்க நிக்கிறாங்க? ஓகே, சரி, ஓகே. அப்ப நாங்க வெட்டுவோமா? சரி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear mama. Happy birthday to you. Happy birthday. சரி, அம்மாக்கு எல்லாரும் எடுத்து தீத்தி விடுங்க. சரி, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் நினைக்கிறேன் 70வது பிறந்தநாள் சந்தோஷமா உங்களுக்கு போயிருக்கும் என்று நம்புறேன். சந்தோஷமா? சரியான சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஏன்னா பேரப்பிள்ளைகளோடையும் பிள்ளைகளின் பரிசுகளோடையும் சிறப்பாக நடந்திருக்குது. ஸோ எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களோட பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் மருமக்கள் எல்லா சார்பாகவும் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு கடவுள் உங்களை நல்ல ஆரோக்கியத்தோடையும் நீண்ட ஆயுளோடையும் பாதுகாக்க வேண்டும் என்று கடவுளையும் வேண்டிக் கொண்டு நாங்கள் போயிட்டு வரோம். தேங்க்யூ.